சாட்டர்டே மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் எந்திரிச்சதும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நெஞ்செலும்பு சாறு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க. நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து தோசை தான். நான் தோசையுமே பார்த்திங்கன்னா நல்லா கல் தோசை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊற்றி இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஹீமுக்கும் ரயானுக்கும் போட்டு தோசையை ஊற்றி இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா மட்டன் இருந்தது. அதுக்கப்புறமா இதுவும் ஈரலும், இதுக்கு பேர் மண்ணீரல் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. ஸோ அதுதான் வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சைடு வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அன்னைக்கு மெனு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறமா வந்து ஈரல் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து கிரேவி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பவரும் கட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் லைட் வந்து இதாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு, இன்னொரு சைடில் வந்து ரைஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தாளித்து விட்டு ரைஸையுமே ஆட் பண்ணிட்டேன். ஈரலுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருந்தேன். நார்மலாக வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக இறக்கும்போது மிளகு பொடி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மண்ணீரல் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்த சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக இருந்தது. தேங்காய் பால் சாதம், மட்டன் குழம்பு, எக்குமே பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஈரல் கிரேவி. ஸோ மாம்பழம் வச்சு நான் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.